பிரியமான தேவனுடைய ஜனமே, இதோ இக்கால வேளையிலே என் அன்பார்ந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். வேதத்தை வாசித்து தியானிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நமக்காக கர்த்தர் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை, கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன என்று பார்ப்போமா? கடவுளுடைய வல்லமையின் கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். வசனத்தை வாசித்து இதை தியானிக்கும் பொழுது எவ்வளவு வல்லமையான வார்த்தை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கடவுளுடைய வல்லமையின் கரத்துக்குள் நம்மை தாழ்த்த வேண்டுமா? அவருக்கு முன்பாக நாம் தாழ்ந்து பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரோடு பேசும் பொழுது அவர் மனமிறங்கி நம்மளை கண்காணிக்கின்ற தேவனாயிருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்மிடத்திலே மனத்தாழ்மையைத்தான் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, மனிதருக்கு முன்பாகவும் நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். தாழ்மையின் மனசு நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அந்த கிருபையை நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள் தாழ்மை இருக்க வேண்டும். இந்த தாழ்மையை நாம் தரித்து கொள்ளும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்க கூடாதபடி என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. என் மகனே, மகளே, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட வார்த்தையை நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மன தாழ்மையின் மனசு நமக்கு வேண்டும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்ற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாதபடி தாழ்மையின் இருதயத்தை நாம் தரித்து கொண்டு நாம் அவரோடு வாழ வேண்டும். பெருமை யாருக்கு இருக்கும் என்றால் பிசாசானவனுக்கு தான் பெருமை. அவன்தான் பெருமையான வார்த்தைகளை பேசுவான். பிறருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசுவான். பெரியவர்கள் சின்னவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் வார்த்தைகளை பேசி அவர்களை இருதயத்தை புண்படுத்துவான். இப்பேற்பட்ட மனசு எப்பொழுது நமக்கு இருக்கக்கூடாது. நாம் தாழ்மையாய் நடந்து கொண்டு கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்று ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று நேற்றைய தினம் பார்த்தோம் அல்லவா? கர்த்தர் நமக்கு போதிக்கிற தேவனாகவும் ஞானத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாகவும் அவர் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறார் என்று நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய தினம் கர்த்தர் நம்மை தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரே, நான் மனிதர்களிடத்திலும் உம்மிடத்திலும் தாழ்மையாய் நடந்து கொண்டு உம்முடைய பிள்ளையாய் என்னை முத்திரையிடும் ஆண்டவரே என்று தாழ்மையின் இருதயம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது பலவிதமான காரியங்களை நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு இந்த நாளை கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.